Hi friends, welcome to Masala Train. இன்னைக்கு பீர்க்கங்காய் சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இது சாதம் இட்லி தோசைக்கு வெச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பொரியல் சாப்பிட விரும்பாதவங்க இந்த மாதிரி சட்னியா செஞ்சு சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்டாவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கங்க. உளுந்து பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கருப்பு உளுந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கங்க. கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து பருப்பு கூட சேர்த்திக்கலாம். இது பொன்னிற ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. இப்போது பச்சை மிளகா 3 சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். 2 இல்லைன்னா 3 சேர்த்திக்கங்க. இதையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 8 காய் சேர்த்திக்கலாம். இதோட பூண்டு ஒரு 3 பல் சேர்த்திருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கங்க. சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் இது ஈஸியாக வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 8லேருந்து 10 காய் வரைக்கும் சேர்த்திக்கங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போது சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அந்த சூட்லேயே சீரகம் நல்லா வதங்கிடும். அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிகிட்டே நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போது வதக்குனதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அதுலேயே எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கங்க. சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிற பீர்க்கங்காயை சேர்த்திக்கலாம். பீர்க்கங்காய் ஒரு பெரிய சைஸ் காயாக எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் காய்னா 2 காய் சேர்த்திக்கலாம். இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். பீர்க்கங்காய் வதக்கும்போது எப்போவுமே சிம்லேயே வச்சுருங்க. இது மெதுவாக வேகும்போது தான் நல்லா தண்ணி விட்டு வரும். இதுக்காக நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. பீர்க்கங்காய் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிடுங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இதில் நான் தண்ணியே ஊற்றல. பாருங்கள் எப்படி நல்லா தண்ணி விட்டு வருதுன்ட்டு. பீர்க்கங்காய் பொரியல் சாப்பிடாத குழந்தைகளுக்கு நீங்கள் சட்னியாக செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பீர்க்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ முன்னாடி வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பீர்க்கங்காய் எல்லாம் சேர்த்து போட்டுருங்க. இதோட புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ அரைச்சிடலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காய் சட்னி தாளிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம். உளுந்து பருப்பு செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திருங்க. இது சட்னியில் கலந்து விட்டுருங்க தாளிச்சதை. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா புது வியூவர்ஸ்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.